வணக்கம். குரலோடு பேசுவோம் திரு குரலோடு பேசுவோம். இன்றைக்கு பார்க்குற அதிகாரம் 8 அன்புடைமை. இதில நமக்கு அறிவு அப்படின்னு ஒண்ணு சொல்லணும்னா, ஞானம் இல்ல அறிவு அப்படிங்கிறது இந்த 5 கருவிகளால கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஞானேந்திரியங்கள்னு பேரு. அதான் அறிகருவிகள் அப்படின்னு. நம்ம அறிகின்ற கருவிகள் அப்படிங்கிறது ஒரு 5. கண் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்ணு, மூக்கு, காது, அ செவி, வாய், தோல் இந்த 5. அப்புறம் கர்மேந்திரியங்கள், செயல் கருவிகள் அப்படிங்கிறது வந்து ஒரு 5. அதுவும் வந்து என்னன்னா, வாயி, கை, கால், எருவாய், கருவாய். இந்த 5ம் வந்து ஒரு செயல். நம்ம எந்த செயல் செய்றதா இருந்தாலும் இந்த 5 கருவிகள வந்து சொல்லுவாங்க. அப்ப 5, 5 10 ஆச்சு. இது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு வெளியில புறத்து உறுப்புகள், வெளியில இருக்கக்கூடிய உறுப்புக்கள் அப்படின்னு சொல்றது. உடம்புடைய வெளியில இருக்கக்கூடிய உறுப்புகள். இப்ப இந்த 10 கருவினால நம்ம ஆக்கப்பூர்வமா என்ன செயல் செய்தாலும், எவ்வளவு அறிவு பெற்றிருந்தாலும், எவ்வளவு தகவல்கள் தெரிஞ்சிருந்தாலும், அதெல்லாம் எதுக்கு ஆகும்? அதெல்லாம் என்ன பிரயோஜனம்? ஏன் இவ்வளவு தெரிஞ்சு ஞானம் பெற்று எல்லாருக்கும் நான் நெறைய செய்யறேன் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, மனசுக்குள்ள, உள்ளுக்குள்ள அன்பு இல்லாதவங்க இத்தனையும் இருந்து என்ன பிரயோஜனங்கிறாரு. யாரு? வள்ளுவரு. அகத்துறுப்பு அப்படின்னு புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை. அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. அதாவது புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை. இந்த உடம்புல இந்த புறத்து உறுப்புக்களான பல கருவிகள் இருந்தாலும், அறிகருவிகளும், அறிகின்ற கருவிகளும், இல்ல செயல் செய்கின்ற கருவிகளும், இந்த உறுப்பெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அகத்து உறுப்பான அகத்துறுப்புன்னு சொன்னா 4 இத சொல்லுவாங்க கருவிகள். அது அந்தக்கரணம்ன்னும் குறிப்பிடுவாங்க. அந்தக்கரணம் அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கருவிகள். எதெல்லாம்? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு 4. மனசு வேற, புத்தி வேற, சித்தம் வேற, அகங்காரம்ங்கிறது 4ம் வேற. ஆனா இதெல்லாம் எதுக்குள்ள இருக்குன்னா, அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மனம்ன்னும் குறிப்பிடுவோம். இல்லையா? அது தனக்குள்ளாரே இருக்கும். மனசுக்குள்ள ஒரு சின்ன பகுதி வந்து புத்தியாக முடிவெடுக்கக்கூடிய இத வந்து அதுதான் பார்த்துக்கும். அது முடிவெடுக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணும்னா, அகங்காரத்தையும், சித்தத்தையும் அகங்காரம் என்ன பண்ணும்? அகங்காரங்கிறது நான் அப்படிங்கிற ஒரு அடையாளத்த வச்சுக்கிட்டு இருக்கிறது. நான் இப்படித்தான், எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, நான் இத செய்வேன், இத செய்ய மாட்டேன். நான் இந்த நாட்டைச் சேர்ந்தவன், இந்த பகுதியைச் சேர்ந்தவன், இந்த சமூகத்தைச் சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு பிறந்ததிலிருந்து தனக்கான ஒரு அடையாளத்தை ஒரு பெரிய பெரிய அப்படியே ஒரு மேல மேல ஒரு போர்வைய போத்திக்கிட்டே வருவோம். இல்லையா? அது வந்து அகங்காரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த புத்தி முடிவெடுக்கிறதுக்கு முன்னால என்ன பண்ணும்? இந்த அகங்காரத்துக்கிட்ட போய் இது பண்ணும். அகங்காரம் என்ன பண்ணும்னா, சித்தத்த போய் கேட்டுட்டு வரும். இதுக்கு முன்னால நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்? எதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு? அப்படின்னு இந்த சித்தம் வந்து பார்த்து சொல்லும். இல்ல நீ இவங்களுக்கு இவங்க உங்களுக்கு பிடிக்கும், இது பிடிக்காது. ஏன்னா அவங்க இந்த மாரி இருக்காங்க. இது மாரி இருந்த இன்னொரு சூழல்ல அப்படி நடந்துக்கிட்டாங்க. இல்ல அவங்கள சார்ந்தவங்க அப்படி சொன்னாங்க. இப்படியெல்லாம் ஒரு குறிப்பெடுத்து அது குடுக்கிறத இந்த அகங்காரமும், சித்தமும் சொல்றத வச்சு, இந்த புத்தி ஒண்ண வந்து முடிவு பண்ணி மனசுகிட்ட சொல்லிடும். இல்லையா? அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, மனதிற்குள்ள அன்புன்னு ஒண்ணு இல்லாம போச்சுன்னா, இந்த புத்தியும் சரி, இந்த அகங்காரமும் சரி, சித்தமும் சரி, இந்த 4ம் செயல்படுகின்ற விதம் முழுமையாக வேற மாரி இருக்கும். அப்ப இந்த அகத்து உறுப்புக்கு ஒரு அன்பு எதற்கு முக்கியம் அப்படின்னா, அந்த இருக்கிற 4மே ஒன்றோட ஒன்று பிணைக்கப்பட்டது. இது எதுக்குமே ஒரு காரணம் இருந்தா, நமக்கு எப்பொழுதுமே வந்து உணர்ச்சி வயப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் பல விஷயங்கள் இருக்கும். நம்மளுடைய பதிவுகள், இதற்கு முன்னால நடந்த அனுபவங்கள பொறுத்து, அந்த அனுபவத்திலுடைய பதிவுகள்லிருந்து தான் நம்ம முடிவெடுப்போம். அங்க அன்பு இல்லாம போச்சுன்னா,
இந்த முடிவுகள் சரியானதாக இருக்காது. அதனால தான் புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலாதவர்க்கு அப்படின்னு சொல்றார். அன்பு அவ்வளவு முக்கியம்னு குறிப்பிடுறார். மீண்டும் மற்றொரு காணொளியில். நன்றி, வணக்கம்.